எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சங்கரா மீன் வாங்கி குழம்பு ஒரு புதுவிதமாக வைக்கலான்ட்டு இருக்கிறேன். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். ஆனால் மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அந்த மீன் கவிச்சே இருக்காது, அந்த வாடையே இருக்காது. அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இதேமாரி இந்த குழம்பை வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும்போது விருப்பப்பட்டு ஆசையாக திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சங்கரா மீன் வாங்கி கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். அடுத்தாப்புல நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடை சட்டியில். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். உரித்து இதை வதக்கிக்கிறோம். இது நல்லா செவக்க நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மீன் குழம்பு கூட்டுறதுக்கு பாருங்கள் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த வடகம் பாருங்கள், மீன் குழம்புக்கு இந்த வடகம் போட்டு தாளித்து நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். இப்போ இந்த வடகத்தில் எல்லாமே போட வேணாம், கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஒரு உருண்டையில் 3ஆக பிரித்து போட்டுக்கணும். இந்த வெங்காய வடகம் நானே செஞ்சது. இது எப்படி செய்யணுங்கிற வீடியோவை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெங்காய வடகம் நல்லா பொரியுது பாருங்கள், நல்லா வாசம் வருது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். பொரிஞ்சிருச்சு. நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது கூடவே சின்ன வெங்காயம் அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எதுக்காக நான் அப்புறம் சொல்கிறேன். போதும், அவ்வளோதான், 1/2 டம்ளர் தான். இதை நல்லா கலக்கி விட்டு இப்போ இதில் தான் நம்ம மிளகாத்தூளை சேர்க்க போகிறோம். எண்ணெயில் போட்டோம்னா இதாகிடும், கருப்பாக போயிடும். குழம்பு கருப்பாக இருக்கும், கருகி போயிடுறதுனால குழம்பு கருப்பாகிடும். அதனால் இப்போ இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா கருகாமல் குழம்பு நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டாச்சு. கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன், குழம்பு இல்லையா அதனால் இது தேவைப்படும். 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது சின்ன ஸ்பூனால் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு பெருசாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெரிய ஸ்பூனாக இருந்தால். இது சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இதில் நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கும் பாருங்கள். தண்ணியெலாம் சுண்டிருச்சு, எண்ணெய் வரும் இப்போ வெளியே. இப்போ பயம் இல்லாமல் நல்லா வதக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றிருக்கோம்ல, மிளகாய் கருகி போகாது, எண்ணெயில் வதக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். என்னடா அம்மா தண்ணி ஊற்றுன்னு நினைக்காதீங்க, எண்ணெயில் போட்டோம்னா மிளகாத்தூள் பூரா எல்லா ஜாமான் கருப்பாக போயிடும், அதுக்காக தான் தண்ணி ஊற்றினேன். இப்போ இது நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியே வருது பாருங்கள். தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு வதங்கி. இப்போ இந்த எண்ணெய் பூரா வெளியே வருது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், தக்காளி வெங்காயம் விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அப்படியே கலக்கி விட்டுறணும். இப்போ இந்த மசாலாவும் நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ மீன் குழம்பு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில், அதில் ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். மீன் குழம்புக்கு ஒரு நெல்லிக்காய் பெருசு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து தண்ணி பத்தாது குழம்பு, அந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம்னா குழம்பு நிறையா வந்துடும், மீன் போட கரெக்டாக இருக்கும். உப்பு போடலைன்னா உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு தேவையான உப்பு போட்டுக்குவோம். பத்தலைன்னா பார்த்துக்கலாம். சாம்பார் பொடி போடுறதுக்கு சொல்ல மறந்துட்டேன் நான். ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா என்னடா சாம்பார் பொடி போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வந்து போட்டோம்னா நல்லா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். சாம்பார் பொடியில் இருக்க ஜாமான்லாம் அரைச்சிருக்காங்க இல்லைங்களா, நானே தான் அரைச்சேன் இது வீட்டிலையே. அதை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு தெரியும், டிஸ்கஸில் கொடுத்துக்கிறேன், அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். இப்போ தேங்காய் ஊற்றுறோம். 1/2 மூடி தேங்காய் இல்லை, 1/4 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை ஊற்றிக்கலாம். மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு, அதனால் தேங்காய் ஊற்றி இருக்கிறதுல தப்பே இல்லை. நம்ம இந்த மாதிரி தேங்காய் ஊற்றி குழம்பு கூட்டிக்கிறது தான் நல்லது. இப்போ உப்பு புளியெல்லாம் போதுமான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும், அதுக்குள்ளே அது வரையும் சேர்த்து மூடி வைப்போம். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் அந்த மீனை எடுத்து போட்டுடலாம். மீனை எடுத்து குழம்புல போட்டுட்டேன். மீனை எடுத்து குழம்புல போடும்போது வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, அதனால் மீனை குழம்புல போடுற வீடியோ என்னால் காட்ட முடியல, சாரி, மன்னிச்சுக்கோங்கம்மா. குழம்புலாம் கொதி வந்துருச்சு. நான் இந்த மீனை போட்டிருக்கேன் பாருங்கள், சங்கரா மீனை போட்டு ஒரு கொதியை லைட்டாக வெந்தோன்னு எடுத்துடலாம். இந்த தாச்சி வெயிட்டாக இருக்கனால அந்த சூட்லேயே வெந்துடும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. மீன் அப்படியே எல்லாம் உடஞ்சி கரைஞ்சி போயிடும். லைட்டாக ஒரு கொதி வந்து எடுத்துடலாம். வெந்து வந்துருச்சு பாருங்கள். இறக்கிட்டோம்னா இந்த வடை சட்டி வந்து நல்லா கெட்டியான வடை சட்டி, அந்த சூட்லேயே மீன் வெந்துடும். நம்ம எடுத்து இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே இருந்தால் மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான், எடுத்துடலாம். இந்த மீன் குழம்புல இந்த பச்சை கொத்தமல்லியை கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மூடிடலாம். சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்ப வாழை இலை போட்டு சுட சுட சாதம் வடித்து அதில் மீன் குழம்பு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கையால் சாப்பிட்றவங்க உங்களை மறக்கவே மாட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது பிடிச்சிருந்தா இது எப்படிக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.